மகேந்திரன் ஐயா, நேயர்களே. ஆமேன். இன்றைய நாளிலே சங்கமம் வானொலியின் சார்பிலும் நித்திய வச்சன் சார்பிலும் வார்த்தை வச்ச சார்பிலும் இந்த கடைசியாக செய்து கொடுக்க வந்திருக்கிறீர்கள். ஆவியானவர் உங்களோடு பேசின வார்த்தையை கேட்க 97 ரேடியோல தொடர்படுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, யூடியூப் ஃபேஸ்புக்ல கூட தொடர்பு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பாச நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன். ஆமென். நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய அன்பையும் அன்புக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை அன்பு கூர்ந்தவரே, எங்களை முதலாவதாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தியோடு நாங்கள் உண்மை அன்பு கூற, நாங்கள் பிறரை அன்பு கூற, உங்களுடைய வசனத்தின்படி வாழ இந்த கடைசி காலத்துல எங்களுக்கு உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றாக மிக்கவனாகிய உமக்கை செலுத்தி, ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் யோவான் 4ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது, தேங்க்யூ ஜீசஸ், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நேர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. எங்களுடைய தேவன் தம்முடைய குமாரனை எங்களுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில மரிக்க வைத்து எங்களை மகனாக மகளாக எங்களை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவன் தம்முடைய உயிரை கொடுத்து எங்களை அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்படியான தேவனுக்கு நாங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவரும் ஒருவரும் கண்டிராதவரும் இப்படியாக ஒளியில வாசம் செய்கிறவர் தான் எங்களுடைய தேவன். அன்பானவர், அன்புள்ளவர் தான் எங்களுடைய தேவன். சரீர பிரகாரமாக தேடியவரை காண முடியாது. அவருடைய ஆவிக்குரிய உங்களுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இணையும் பொழுது அந்த அன்பு எங்களுக்கு வெளிப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு கூடாக தேவனுடைய அன்பை நாங்கள் ருசித்திருக்கிறோம். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்ததினால் நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆவிக்கூடாக எங்களுடைய ஆவி தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியோடு இணைந்து அவருடைய அன்பை, அவருடைய 9 விதமான கனிகளையும் 9 விதமான பலன்களையும் நாங்கள் ருசித்திருக்கிறோம். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி எழுகிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். எங்களுடைய தேவன் அன்புள்ளவர், தேவன் அன்பாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார். இப்படியான ஒரு அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். பாருங்கள், நாங்கள் மோசையை பார்க்கும் பொழுது, மோசே 33ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது பாருங்கள், மோசே உம்முடைய
உம்முடைய மகிமையை காண்பியும், நீர் கிருபை உள்ள தேவன், உம்முடைய மகிமையை காண்பியும் என்று கேட்ட பொழுது பாருங்கள், தேவன் கடந்து செல்வதையும் மோசே இந்த தேவன் அன்பும் இரக்கமும் மகா கிருபையும் பரிசுத்தமும் உள்ள தேவன், அவருடைய அத்தனை குணங்களையும் மோசே அறிந்து கொள்கிறான். கடந்து போகும் பொழுது இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் எங்களுடைய தேவனை நாங்கள் ருசித்திருக்கிறோம். அவருடைய ஆவியின் அபிஷேகத்துக்கூடாக யோனாவை பார்க்கும் பொழுது, யோனா 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, எங்களுடைய தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நெடிய சாந்தமும் மகா கிருபையும் பரிசுத்தம் உள்ள தேவனாக யோனா அந்த மெய்யான தேவனை பார்க்கிறார். பாருங்கள், அந்த அன்புதான் எங்களை இணைக்கிறது. எங்களுடைய தேவனையும் எங்களை இணைப்பது அவருடைய பரிசுத்த ஆவிக்கூடாக தேவனுடைய அன்பு எங்களை இணைக்கிறதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலேயும் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். அன்புக்கு பொறாமை இல்லை, அது தன்னை புகழாது. இப்படியான அத்தனை நல்ல குணங்களை உடைய தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நாங்கள் 13ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை சிநேகிப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்படியாக நாங்கள் சத்துருவையும் நாங்கள் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலேயும் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார். எங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக எங்களுடைய சத்துருக்களை நேசிக்கும்படியாக பழைய ஏற்பாட்டில பாருங்க, பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு உள்ள வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் அப்படியாக இருந்தது. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்றினார். பாருங்கள், எதிரிகளுக்காக உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலேயும் நீங்கள் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்கள், எங்களுடைய தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். இன்றைக்கு பாருங்கள், எங்களை படைத்த தேவன் படைத்திருக்கிறார். எங்களை படைத்த உயிரை தந்த எங்களை உருவாக்கின அந்த தேவன் இந்த உலகத்தில மக்கள் 2 விதமாக வாழுகிறார்கள். ஒரு நல்லவர்களாகவும் வாழுகிறார்கள், ஒரு பகுதியார் மறுபகுதியினர் தீமை செய்து வாழ்கிறார்கள். ஆனால் தேவன் 2 தீமை செய்கிறவர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர் தான் எங்களுடைய தேவன். பரலோகத்திலே உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி
நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்க, நல்லவர்களுக்கு மட்டும் தேவன் மழையை கொடுப்பதில்லை. நல்லவர்களுக்கு மட்டும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர் அல்ல, நல்லோரை நேசிக்கிறார், தீயோரை நேசிக்கிறார். ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் பாவத்தில பிறக்கிறோம், பாவ சரீரத்தோடு பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாங்கள் நல்லோராக தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தீமை செய்கிறவர்களும் ஒரு நாள் நம்மிடத்துல வரும்படியாக அவர் எல்லாரையும் அழைக்கிற தேவனாக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது மத்தேயு 5:46 உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள். அவர்களுடைய தேவன் ஒரு பெர்ஃபெக்டானவர், அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக, பரிசுத்தமுள்ளவராக, நன்மை செய்கிறவராக இருப்பது போல நாங்களும் பூரண எங்களை படைத்த தேவனை போல வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நாங்களும் இந்த உலகத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களும், நீங்கள் மதத்தில வாழலாம், பாவத்தில வாழலாம், சாபத்தில வாழலாம், ஆனாலும் தேவன் எங்களை அழைக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அந்த படைத்த தேவனிடத்தில, அந்த உயிருள்ள தேவனிடத்தில அவர் தன்னிடத்தில வர வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக தான் அவர் எங்களை படைத்தார். அவர் எங்களை படைத்ததின் நோக்கம் அந்த மெய்யான தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரில் அன்பு கூற வேண்டும். பாருங்கள், இதற்காகத்தான் அவர் எங்களை படைத்தார். எங்களுடைய மெய்யான தேவனை நாங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் நாங்கள் அந்த மெய்யான தேவனை அன்பு கூற வேண்டும். நாங்கள் மத்தேயு 22:37 பார்க்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பாருங்களுடைய தேவன் ஒரு அன்புள்ள தேவன். ஒரு அன்பின் கட்டளையை எங்களுக்கு தந்து விட்டு போயிருக்கிறார். அவரை நாங்கள் அன்பு கூற வேண்டும். அந்த மெய்யான தேவனை அன்பு கூறும்படியாக எங்களுக்கு அன்பின் கட்டளையை தந்த தேவன் தான் எங்களுடைய தேவன். இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த அன்பு என்ற கனியை இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தருகிறார். பாருங்க, நாங்கள் கொடிகளாக இருக்கிறோம், அவர் செடியாக இருக்கிறார். கொடியானது செடியில இணைந்திருக்கும் பொழுதுதான் அந்த தண்ணீரை, பசலையை பெற்று அந்த கொடிகளில கனி வருகிறது. அதே போல நாங்களும் பரிசுத்த ஆவியானவரில் இணையும் பொழுது நாங்களும் மிகுந்த கனிகளை கொடுப்போம். பாருங்கள், மனிதன் கொடுக்கிற கனிகள் அன்பை கொடுக்க வேண்டும், சமாதானத்தை கொடுக்க வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், இச்சை அடக்கத்தை கொடுக்க வேண்டும், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை ஆகிய விசுவாசம், இப்படியான 9 விதமான நல்ல குணங்களை நாங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விசேடமாக நாங்கள் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இப்படியான கனிகளை கொடுக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு மதத்தில் வாழுகிற மக்கள் அவர்கள் சரீர பிரகாரமாகத்தான் அவர்கள் வாழுகிறார்கள். வெளிப்படத்துல
அவர்களுக்கு தேவை உணவு. உணவு தான் மெயின் தேவையாக இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது மத்தேயு 6:32 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனை அறிந்தவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், அவருடைய ராஜ்யம். இந்த உலகத்துக்கு பின்பு நாங்கள் ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு தேவனோட வாழுகிற வாழ்வு. அவர் எங்களுக்கு அனைத்து தேவைகளையும் சந்தித்து வாழுகிற வாழ்வு. அதுதான் நாங்கள் இந்த எங்களை படைத்த எங்களுடைய தேவனோட வாழுகிற வாழ்வு. நாங்கள் பிறக்கும் பொழுது பாவத்துல பிறக்கிறோம், பாவ சரீரத்தோடு பிறக்கிறோம். இப்படியான மாம்சத்தின் கிரிகைகளில பிறக்கிறோம். பாருங்கள், மாம்சத்தின் கிரிகளோடு சரீர பிரகாரமாக இப்படித்தான் அவர்கள் தங்களுடைய கைகளினால உருவாக்கப்பட்ட தெய்வங்களை, மதங்களை அவர்கள் இன்றைக்கு மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மாம்சத்தின் மூலமாக மாம்சத்தின் கிரிகைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. வியாவன, பச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிடிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள். இப்படியான சரீர பிரகாரமான காரியங்கள் கண்களின் இச்சைக்கூடாக, மாம்சத்தின் இச்சைக்கூடாக, ஜீவனத்தின் பெருமை கூடாக இன்றைக்கு மனிதர்கள் எப்படி வாழுகிறார்களோ அதே போலத்தான் தாங்கள் கைகளால் உருவாக்கப்பட்ட மதங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய தேவன் உள்ளான மனிதனில, எங்களுடைய இருதயத்தில, எங்களுடைய தேவன் எல்லாரிடத்திலையும் ஒரு எழுதி வச்சிருக்கிறார். கன்சஸ் மைண்டை, இது சரி இது பிழை என்று எங்களுடைய இருதயத்தில தேவன் சதையான பலகையில எழுதி இருக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் கட்டளைகளை, 10 கற்பனைகளை மோசே கூடாக கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் இருதயத்தில, எல்லாருடைய இருதயங்களிலேயும் அந்த கட்டளை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அவனுடைய இருதயத்தில உணர்த்தும், இது தவறு, ஒரு மனிதனுக்கு விரோதமாக நாங்கள் செய்கிறோம் என்பதை அந்த மனிதன் உணர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இருதயத்தில் அவனுக்கு எங்களை படைத்த தேவன் அவர் ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் எழுதி வைத்திருக்கிறார். தவறு செய்யும் பொழுது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது எங்களுடைய பரம எருசலேம் பரலோகத்தில் இருக்கிறது. எங்களுக்கு அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை நாங்கள் பிறக்கிறோம். பாருங்க, நாங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது நாங்கள் யோவான் 3:3 முதலாவது நாங்கள் தாயின் வயிற்றில முதலாவது பிறக்கிறோம், மாம்சத்தில பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து 1 பீட்டர் 1:12 படி பரலோகத்திலிருந்து பெற்ற பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாங்கள் மறுபடியும் பிறக்கிறோம். நாங்கள் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறோம். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார். அதே போலதான் பரம எருசலேமும் பரலோகத்தில இருந்து இங்கு இறங்கி வருகிறதாக இருக்கிறது. நாங்கள் ஏசாயா 2:2 வசனத்திலேயும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளின் மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். பாருங்கள், எருசலேமில் இருந்துதான் தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி,
பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. பாருங்கள், அவருடைய ராஜ்யம் வரும் பொழுது பாருங்கள், இந்த உலகத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளும் யுத்த ஆயுதங்களை தயாரிக்கிற நாடுகளாக இருக்கிறது. ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு, நாட்டு மக்களோடு யுத்தத்தை, கலகத்தை ஏற்படுத்துகிற நாடுகளாக இருக்கிறது. ஆனால் இயேசுடைய ராஜ்யத்தில பாருங்கள், இந்த யுத்த உபகரணங்கள் எல்லாம் தங்கள் பட்டயங்களை மண்பட்டிகளாகவும் தம் ஈட்டிகளை அருவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதில்லை. பாருங்களுடைய தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஈரான் யுத்தம், இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம், இப்படியான யுத்தங்கள் எங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்துல யுத்தம் இல்லாத ராஜ்யம், கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத ராஜ்யம் அவருடைய ராஜ்யமாக இருக்கிறது. நாங்கள் யூதா 1 அதிகாரம் 15வது வசனத்திலையும் பார்க்கும் பொழுது, யூதா 1:15 தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். பாருங்கள், தேவன் வருகிறது. இன்றைக்கு இயேசுவுக்காக நீங்கள் படுகிற பாடுகளுக்கு ஒரு தீர்வு தருவதற்காக, எங்களுடைய தேவனுக்கு விரோதமாக பேசுகிறவர்களை கண்டிக்கிறதற்காக, இன்னைக்கு மதங்களுக்கூடாக இப்படியாக கண்டிக்கிறவர்களுக்கு அவர் தண்டிக்கிறதற்கும் ஒரு காரணமாக அவர் வருகிறார். எங்களை அவருடைய ராஜ்யத்துல சேர்க்க, அப்படியாக எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவராக ஆயிரம் தூதர்களோடு வருகிறார். நாங்கள் 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, எக்கால சத்தத்தோடும் பெரிய முழக்கத்தோடும் அவர் சேனைகளின் தூதரோடும் அவர் வருகிறவராக இருக்கிறார். நாங்கள் 1 பேதுரு 3 அதிகாரம் 16வது வசனத்திலேயும், கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படி நல்மல சாட்சி உடையவர்களாக இருங்கள். பாருங்க, நாங்கள் நன்மை செய்ய இயேசு விரும்புகிறார். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கூட நாங்கள் மத்திய 4 அதிகாரம் 23வது வசனத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். எங்களையும் நன்மை செய்கிறவராக வாழும்படியாக எங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 3 அதிகாரம் 17வது வசனத்திலே தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். எங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிற நாங்கள் நன்மை செய்யும் பொழுது எங்களுக்கு தீமைகள் வரும். இயேசுவுக்கு எதிராக பலர் எழும்பினார்கள். ஆனால் இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகிறார், நன்மை செய்து பாட அனுபவிக்கும்படியாக எங்களுக்கு கற்றுத்தருகிறார். 1 பேதுரு 3 அதிகாரம் 18வது வசனத்திலே, ஏனெனில் கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மல்கியா 3 அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, மல்கியா 3 அதிகாரம் 13, 14வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுக்கள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக, இன்றைக்கு இயேசுவுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள் கடினமாயிருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். எங்களை படைத்த தேவனை நாங்கள் அவரை துதிக்க வேண்டும், தோத்திரிக்க வேண்டும், இயேசுவை உயர்த்த வேண்டும். யோவான் 3:30 சொல்லுகிறது. நாங்கள் பார்க்கும் பொழுது சாம்ஸ் 41 அதிகாரம் 4வது வசனத்திலேயும், கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும்,
உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொன்னேன். நாங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலேயும் உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள், சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதினால் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள், ஆனால் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலேயும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? மண்ணில் பிறந்த மானுடனே, மண்ணுக்கே திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ? ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? இன்றைக்கு மதத்தில வாழுகிற மக்களுக்கு, பாவத்தில வாழுகிற மக்களுக்கு, மரணத்துக்கு பிறகு என்ன நடப்பது என்று தெரியாதவர்களாக, பிசாசின் பிடியில் அகப்பட்டு நரகத்துக்கு போகிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது எமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து எங்களுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்து எங்களை மீண்டும் அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் மரிக்கின்றாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றிக் கொண்டா நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தின் நிலைத்தொன்றும் வாழ்ந்திடுவாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராயிருக்கின்றாய். ஆமாண்டவரே, இந்த வாழ்வு ஒரு நிலையற்ற வாழ்வாக இருக்கிறது. ஒரு பூவானது காலையில மலர்ந்து மாலையில மறைந்து போகிற வாழ்வு ஒரு நாள் வாழ்வு. ஆண்டவரே, இந்த வாழ்வு தான் இந்த உலகத்தின் மனிதருடைய வாழ்வாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்மோடு வாழுகிற வாழ்வு மரணம் இல்லாத, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, நித்தியமாக உம்மோடு வாழுகிற வாழ்வு. மரணத்துக்கு பின்பு இந்த உலகத்தில் ஒரு 80-100 ஆண்டுகள் மட்டும் ஒரு மனிதனால வாழ முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில 33.5 வருடங்கள் வாழ்ந்த அந்த வாலிப வயதில் எங்களுக்காக, மனுக்குலத்திற்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த மரணத்தையும், மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் மரணத்தினால வெற்றி சிறந்து மீண்டும் எங்களை வந்து அந்த நித்திய வாழ்வை அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் ஒருவரும் இழந்து விடக்கூடாது. யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின்படி, ஒன்றான மெத்தவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வது நித்திய ஜீவன். இந்த வாழ்வை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ள, தீமைகள் இந்த தேசங்களில் நகர்ந்து போக,
உம்முடைய நீர் கற்று தந்த ஜபத்தின்படி உம்முடைய ராட்சியம் வருவதாக. இந்த இயேசு கிறிஸ்துடைய ராட்சியம் உம்முடைய ராட்சியம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்பட்டது போல இந்த பூமியிலும் வருவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தல்லும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தல்லும், எங்களை சோதனைகளில் விழவிடாத தீமைகள் இருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். உம்முடைய ராட்சியம் வருவதாக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் உச்சத்திலே உள்ளங்கால் வரைக்கும் ஊற்றுவீராக. ஒவ்வொருவரும் ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைவார்களாக. பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாயத்தீர்ப்பை குறித்தும், இயேசுதான் ஒரே தெய்வம் என்பதையும், ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம் என்பதையும் ஒவ்வொரு மக்களும் அறிந்து மனம் திரும்பி பாவத்தை விட்டு சாபத்தை விட்டு ஆண்டவரே உம்முடைய நித்திய வாழ்வை, மறுபடியும் பிறந்த வாழ்வை ஒவ்வொரு மக்களும் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரோடாக பெற்றுக்கொண்டு மனம் திரும்பி அந்த நித்திய வாழ்வில் இணைந்து கொள்வார்களாக. நீர் எல்லாரையும் நேசிக்கிறதவன், பட்சவாதம் இல்லாதவன், மார்த்தாள், மரியாள், லாசரு மூவரை ஒன்றாக ஒரே அளவில் நேசித்த தேவன். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நேசியும், ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். மனம் திரும்புதலுக்கான கனியை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றியர்களும். துதி கன மகிமை ஒன்றான மெத்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.